வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். எளிமைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி, இதை பற்றி தான் இன்றைய சிந்தனை. உயிர் உய்ய வேண்டும், அறிவிற்கு முழுமை பேறு கிட்ட வேண்டும், வீடு பேறு வேண்டும். இதை ஒரு பயணமாக கருதினால் அப்பயணத்திற்கு உடல்தானே வாகனம். இந்த வாகனத்தை பேணி பாதுகாத்தால் தான் இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றியோடு முடிக்க வேண்டும். உடற்பயிற்சி, தவம் இவை இரண்டும் பாவை பதவிகளை எல்லாம் போக்க வல்லவை. உயிர்தான் உடலை நடத்துகிறது, காக்கிறதுன்னு சொல்லலாம். உடலில் ஏற்படுகின்ற குழப்பத்தை சரி செய்து மருந்து முதலியவை உயிருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஊக்கமும் உதயவுமே. யோக முறையாகிய நமது மனவளக்கலை பயிற்சியால் உயிராற்றல் சேமிப்பு அதிகமாவதால் நோய் எதிர்ப்பாற்றலும் நோய் நீங்குகின்ற ஆற்றலும் நமக்கு எளிதாக கிட்டுகிறது என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். உடலுக்கும் உயிருக்கும் இணைந்த அந்த கூட்டுறவிலேயே இந்த வாழ்க்கையானது அமைந்துள்ளது. உடலுக்கும் உயிருக்கும் எப்போதும் பிணக்கு ஏற்பட்டாலும் அந்த பிணக்கு தான் நோய் என்றாகிறது. உடலுக்கும் உயிருக்கும் நட்பு நீடித்தால் அதை தான் நாம் வாழ்க்கை என்கிறோம். உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் அதை தான் மரணம் என்கிறோம். உயிருக்கும் உடலுக்கும் ஒரு ஒத்த உறவு, இனிமையான உறவு இருக்கின்ற வரையில்தான் உடல் நலமும் மனம் நலமும் பாதுகாக்கப்பெறும். இந்த உறவானது நீடித்திருப்பதற்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவை மூன்றும் சரியாக இருக்க வேண்டும். அளவிலே முறையிலே இவை சரியாக இருந்தால்தான் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர் இயக்கம், அதாவது நட்பு உறவு சீராக இருக்கும். ஆசனங்கள், உடற்பயிற்சிகள் எல்லாவற்றையும் நாம் பழகி ஆராய்ந்து இந்திய வைத்திய சாஸ்திரங்களில் கிடைத்த அறிவையும் பயன்படுத்தி ஒரு முழுமையான உடற்பயிற்சி தொகுதியை நம் வேதாத்ரி மகரிஷி ஐயா நமக்காக வகுத்துள்ளார். அவை கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, மகராசனம், உடல் வருடுதல், ஓய்வு தரும் பயிற்சி, இப்படின்னு சொல்லி 7-9 விதமான பயிற்சிகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அறிவின் முழுமை பேர் அடைய நாம் பிறவி எடுத்துள்ளோம். அதற்கு அறிவு சுதந்திரமாக இயங்க வேண்டும். உடலின்றி அறிவிற்கு இயக்கமில்லை. ஆகவே அறிவு சரிவர இயங்கவும் உடலை நோய் நொடியின்றி வேறு எக்குறையும் இன்றி பாதுகாத்து கொள்ள வேண்டியது தலையாய கடமை. எப்போதும் சமநிலை உணர்வோடு பழகி உடல் நலம் கெடாதபடி விழிப்போடு செயலாற்றுவது நம்முடைய கடமையாகும். உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வல்ல பிரானருக்கு வாய் கோபுர வாசல், தள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், கள்ள புலனனைத்தும் காலா மணி விளக்கே என்றும் உடம்பார் அழியும் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் தேரவும் மாற்றார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும், உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓமுகின்றேன் என்றும் திருமூலரும் கூறியுள்ளார். எனவே இந்த உடலை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ளவும் அதற்காக நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய இந்த உடற்பயிற்சிகளை நாம் செய்து வரும்போது நாம் என்றும் இளமையோடும் நோய் எதிர்ப்பு ஆற்றலோடும் வருவதற்கு முன்னே நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டும் நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம். உடல் ஆரோக்கியத்தோடு வாழும்பொழுது நம்மளுடைய ஆயுட்காலம் என்பது நீடிக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.